கள்ளக்குறிச்சியிலுடைய கள்ளச்சாராய மரணங்கள் இந்திய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால் மிகையாகாது. 2023ஆம் ஆண்டு மரக்காணம் செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்த அந்த பகுதியிலும் இதே போன்றதொரு துயரம் நடந்தது. இந்த துயரத்தில் 45க்கு மேற்பட்ட மக்கள் மரணமடைந்தார்கள். அதே சமயம் தற்போது நடந்திருக்கும் கள்ளக்குறிச்சி மரணத்தில் இதுவரை தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. பலர் குற்றுயிரும் கொலை உயிருமாக உடல் பாகங்கள் இழந்த நிலையில் பல்வேறு வேதனைகளில் துடித்து கொண்டு மரணத்தை எதிர்நோக்கியிருப்பதாகவும் மருத்துவமனையில் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்படுவதாகவும் செய்திகள் வெளியாகி தேசம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. கள்ளக்குறிச்சியில் இந்த சம்பவம் எப்படி ஏற்பட்டது, மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்ற விரிவான தகவலை நாம் இப்போது பார்க்க வேண்டும். கள்ளக்குறிச்சி மிக முக்கியமான இடங்களில் வாழ்கின்ற இந்த மக்கள் இந்த துயரத்தை ஒரு நாள் அல்ல, பல நாட்கள், பல மாதங்கள், பல ஆண்டுகள் இதுபோன்ற கள்ளச்சாராய வியாபாரம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. கண்ணுக்குட்டி என்பவனும் அவனுடைய மனைவி விஜயா, அவனுடைய தம்பி 3 பேரும் தான் இந்த அபாயகரமான வியாபாரத்தை அங்கே நடத்தி வருவதாக பாதிக்கப்பட்ட இறந்து போன குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சொல்லி அழும் காட்சியை நாம் காண முடிகின்றது. தெரு வீதிகளில், மார்க்கெட் பகுதிகளில், பொது இடங்களில் எந்த ஒரு கவலையும், எந்த ஒரு அச்சமும், எந்த ஒரு தயக்கமும் இன்றி இந்த வியாபாரத்தில் இந்த மாஃபியா கும்பல்கள் ஈடுபட்டு வருவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரம் இவர்கள் விற்பனை செய்யக்கூடிய இந்த மெத்தில் ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடிய விஷச்சாராயம் மிக மிக ஆபத்தானது என்றும், இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக பாதிப்பு இல்லாத நேரத்திலும் 6 முதல் 8 மணி நேரத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி மூளை, சிறுநீரகம், மண்ணீரல், கல்லீரல், உணவு மண்டலம் மற்றும் மூச்சு திணறல், குடல் பகுதிகளை அழுகச் செய்து, இறுகச் செய்து, மூச்சிறைப்பு ஏற்பட்டு மரணித்து விடுவார்கள் என்பதுதான் அபாயகரமான செய்தி. ஆனாலும் கூட கோர்ட், பள்ளிக்கூடம், காவல்துறை, கோயில் மற்றும் வழிபாட்டு இடங்களில் மத்தியிலே கூட கள்ளக்குறிச்சியின் பல பகுதிகளில் சாலைகள் ஓரமாகவும், சந்து பொந்துக்களிலும், மார்க்கெட் பகுதிகளிலும், காவல்துறை சுற்றியிருக்கும் இடங்களிலும், தெருவீதிகளிலும் பல ஆண்டுகளாக இந்த கும்பல் இந்த அபாயகர வியாபாரத்தை நடத்தி வருகிறார்கள் என்று அந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள். இன்னும் பாதிப்படைத்த பெண்கள் எமது நிருபரத்தில் பேசுகின்ற போது, நாங்கள் இந்த அபாயகரமான வியாபாரத்தையும் எங்களுடைய மக்கள் பாதிக்கப்படுவதையும் காவல்துறையிடத்திலே பலமுறை எடுத்துச் சொல்லியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது அவர்களில் கண்ணீரும் கம்பளையுமான குற்றச்சாட்டாக இருக்கிறது. இன்னும் சில பெண்கள் நம்மிடம் பேசும்போது, இந்த அபாயகரமான வியாபாரத்தை பற்றி நாங்கள் புகார் செய்தால், இந்த மாஃபியாக்கள், இந்த குண்டர்கள், கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு எதிராக நாங்கள் புகார் செய்தால் எங்களை பற்றிய அனைத்து முற்றிலுமான டீட்டெயிலான அனைத்து விவரங்களையும் கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு காவல்துறையை கொடுத்து விடுகிறார்கள். பின்பு அவர்கள் எங்களை மிரட்டுவதும், எங்களை கொலை செய்வதுமாக அச்சுறுத்துவதும், இந்த அபாயகரமான விவகாரத்தை நாங்கள் என்ன செய்வது என்ற அந்த மக்கள் மறுதளிப்பும் மறுகேள்வியும் எழுப்புகின்ற செய்திகளையும் காண முடிகின்றது. இதுபோன்ற விவகாரத்தில் அவர்கள் மேலும் கூறுவது, மலை கிராமங்களில் அல்லது மலை பகுதியிலிருந்து இது காய்ச்சப்பட்டு இந்த கள்ளச்சாராயத்தை அவர்கள் எடுத்து வருவதாகவும், மெத்தனால் போன்ற இந்த பொருட்களை அவர்கள் கலந்தே எங்கள் குடும்ப உறுப்பினர்களை அவர்கள் மரணிக்க செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இன்னும் பலர் சொல்கின்ற போது, நாங்கள் கலால் மற்றும் காவல்துறைக்கு மாமூல் கட்டித்தான் இந்த வியாபாரத்தை செய்கிறோம், எங்களை யாரும் தடுக்க முடியாது என்று ஆணவத்தோடு அவர்கள் பேசுவதும் தற்போது செய்தியாக வெளியாகியிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில்
திமுகவினுடைய ஆட்சியில் இந்த நிலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிற போது அடிப்படைத்துவமான திமுக உறுப்பினர்களுக்கு இதில் சம்பந்தம் இருக்கின்றதா என்ற கேள்வியும் எழுகின்றது. ஆனால் அனைவரும் ஆசீர்வாதத்தோடும் அனைவருடைய ஒத்துழைப்போடும் தான் இந்த அபாயகரமான தொழில் நடைபெறுகிறது என்பதை அப்பகுதி மக்கள் சொல்கின்றார்கள். காவல்துறை கலால்துறை அதிகாரிகள், மாவட்ட காவல்துறை அதிகாரி, மாவட்ட கலெக்டர், அதே மட்டுமல்லாமல் காவல்துறை ஆய்வாளர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் இதில் மிகப்பெரிய கேவலமும் இழிவும் தான் மிச்சமாக இருக்கிறது. முதல் மரணம் பதிவு செய்யப்பட்டவுடன் மாவட்ட ஆட்சியாளரிடத்திலே கேட்கின்ற போது இது சாராய மரணம் அல்ல, இது வேறு சில காரணங்களான மரணம் என்று அவர் மறுதளித்திருக்கிறார். இதனை நம்பிய சிலர் கள்ளச்சாராயம் இல்லை, நல்ல சாராயம்தான் என்பது போன்று மறுபடி குடித்தவர்களும் கூட இந்த 36 பேரில் மரணித்திருக்கிறார்கள் என்பது பரிதாபமான விலை. ஏன் இந்த கள்ளச்சாராயத்தை அவர்கள் குடிக்க வேண்டும்? டாஸ்மாக் கடைகள் தான் இருக்கிறதே என்ற கேள்வி, அதற்கான பதில் என்ன இப்போது பார்ப்போம். நம்மிடத்தில் பேசியவர்கள் சொன்னார்கள், இங்கே பெரும்பான்மையானவர்கள் தினக்கூலிகள், அவர்களின் சம்பளம் 500 ரூபாய்க்கு மேல் இல்லை. ஆகவே அவர்கள் வர்ணப்பூச்சி, பொதுவாக மூட்டை தூக்கும் கூலிகள் உடல் வலிகளால் இந்த குடிகளை, இந்த மதுவை நாடுகிறார்கள். அதற்கு அவர்கள் 400 ரூபாய் கொடுத்தால்தான் அதற்கான சைடு என்று சொல்லக்கூடிய சில உணவுப் பொருட்களை வாங்கி டாஸ்மாக் கடையில் அவர்கள் சாப்பிட முடியும். ஆனால் இந்த கள்ளச்சாராயமோ அவர்களுக்கு வெறும் 60 ரூபாயில் நினைத்த மாத்திரத்தில், நினைத்த இடத்தில் அவர்களுக்கு சப்ளை ஆகிறது. ஆகவே தான் உடல் வலிக்காகவும் போதைகளுக்காகவும் அவர்கள் இதனை வாங்கி வாங்கி வருகிறார்கள். ஒரு பாக்கெட் அல்ல, பல பாக்கெட். இதனுடைய ஆபத்து, இதனால் ஏற்படுகிற பாதிப்பு எதுவும் தெரியாமல் அவர்கள் 400 ரூபாய் கொடுப்பதற்கு இயலாமையில் இன்றைக்கு 60 ரூபாய்க்கு கொடுத்து பல குடும்பங்களை அனாதையாக்கி விட்டார்கள் என்பதுதான் பரிதாபகமான செய்தி. ஒரு பெண் குழந்தை வீதியில் அழுது கொண்டே நிற்கிறது. என்னம்மா என்று கேட்டால், இந்த கள்ளச்சாராய கும்பலிலிருந்து என் தந்தை மரித்து விட்டார், எனது தாயும் இழந்து விட்டார், நான் அனாதையாக நிற்கிறேன் என்பது போல் அவளுடைய சின்ன பார்வை நம்மை அச்சுறுத்தியது. அவளுக்கு அதை சொல்ல தெரியவில்லை, வாய்விட்டு அழவும் தெரியவில்லை. இந்த குழந்தையின் நிலை என்ன எண்ணி பாருங்கள். அரசு என்ன செய்கின்றது? உடனடியாக தமிழ்நாடு அரசு 10 லட்சம் ரூபாயை அறிவித்திருக்கிறார்கள். மரணித்தவர்களுக்கு 10 லட்சம், ஆபத்தான கட்டத்தில் இருப்பவர்கள் அல்லது ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு 50,000 ரூபாய். இதை இப்பொழுது கொடுத்து அந்த உயிரை திருப்பி எடுக்க முடியுமா என்ற கேள்வியும் பலர் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். மரக்காணத்திலும் இதே போன்று 10 லட்சம் கொடுக்கப்பட்ட போதும் இந்த கேள்விதான் எழுந்தது. தமிழ்நாடு முழுவதும் திமுக அரசு போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த முயல்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. சட்ட ஒழுங்கு மட்டுமல்லாமல் பெண்கள் இன்று நம்மிடம் பேசும்போது கள்ளக்குறிச்சி சொல்கின்றார்கள், ஐயா எங்கு பார்த்தாலும் போதை போதை. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், தொழிலாளர்கள், இளைஞர்கள், இளஞ்சிகள், குடும்பத்தினர், ஆண் பெண் உட்பட பலரும் இந்த போதை கலாச்சாரத்திற்கு அவர்கள் அடிமையாகி இருப்பதை நாம் காண முடிகின்றது. எங்கு பார்த்தாலும் தெருவோரங்களில் வன்முறை. முக்கிய காரணம் கஞ்சா வியாபாரம். குடிசை தொழில் போல் தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா பெருகி வருகிறது. பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய பஞ்சாப், ஹரியானா போன்ற பகுதிகளில் இளைஞர்கள் இந்தியாவில் ஆபத்தான அறிகுறிகளாக காணப்பட்ட போதும் தென் மாநிலமான தமிழ்நாட்டில் இந்த கலாச்சாரம் பரிவருவது மிக பெரும் ஆபத்து என்பதையும் கள்ளக்குறிச்சி மரணத்தையோடு நாம் பதிவு செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். உயிர்களை இழந்து, உடைமைகளை இழந்து, இனி உறவுகளையும் இழந்து அனாதையாக்கப்படும் இந்த சின்ன குழந்தையின் தேம்பி எழுகின்ற இந்த குழந்தைக்கு யார் பதில் சொல்லப் போகிறார்கள்? அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியை வைத்து ஒரு நபர் கமிஷன் அமைத்து அது என்றைக்கு விசாரணை வந்து என்றைக்கு நீதி கிடைக்கும்? நீதிதான் கிடைத்தது. இருந்த போதிலும் இழந்த உயிர்களை இந்த அரசால், இந்த அரசாங்கத்தால், இந்த அதிகாரிகளால் எந்த அடிப்படையில் கொண்டு வர முடியும்? மாற்றப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறை எஸ்பி, மாற்றப்பட்டிருக்கிறார் மாவட்ட கலெக்டர், மாற்றப்பட்டிருக்கிறார்கள் உள்ளூர் ஆட்சியாளர்கள். என்ன நடக்கப் போகிறது? ஒன்றும் நடக்கவில்லை. இழந்த உயிர்கள் இனி ஒருபோதும் திரும்பி வரப்போவதில்லை. அனாதையாக்கப்பட்ட அந்த பெண் குழந்தை இனி அவளுக்கென்று ஆறுதல் சொல்வதற்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. திருந்துமா அரசுகள்?
பணம் ஒன்றே தங்கள் குறிக்கோளாகவும் வாழ்க்கை ஒன்றே தங்கள் லட்சியமாகவும் ஓடிக்கொண்டிருக்கும் பல்வேறு சமூகங்களுக்கிடையே தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கும் அரசியல் புரிந்துணர்வோடு அபாயகரமான போக்கை நிறுத்தி மனித சமூக விழுமியங்களை காக்க வேண்டும். இதுதான் மக்களின் வாக்குறுதியின் உறுதியான சத்தியமாகவும் சத்திய பிரமாணமாகவும் இறையாண்மை கொண்ட தேசத்தின் பொறுப்பேற்கும் அனைத்து ஆட்சியாளர்களுக்கான பொறுப்பாகவும் கடப்பாடாகவும் இருக்கிறது என்பதே ஜெம் தொலைக்காட்சியின் பதிவாகும். நன்றி.